ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். சினிமாலேருந்தே டோட்டலாக விலக போகிறேன் அப்படின்னு இவரோட அப்டேட்டை பார்த்த உடனே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. இவரோட ரசிகர்களுக்கு இது எல்லாருக்குமே பெரிய ஒரு பிக் ஷாக் அப்படின்னு தான் சொல்லணும். யார் என்ன அப்படின்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதுவரைக்கும் அரசியலுக்கு வருவேன் வரமாட்டேன் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் அரசியலுக்கு வரா மாதிரியும் இல்லாத மாதிரியும் அப்படியே இருந்துட்டு இருந்தார் ஆக்டர் விஜய். உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அவர் வந்து ரீசெண்டாக அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அஃபிஷியலாக ஒரு 3 பேஜ்க்கு வந்து ஒரு ஒரு லெட்டர் எழுதி வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார். என்னன்னா, அவர் வந்து முழுக்க முழுக்க அவர் வந்து அரசியல் பணியை வந்து தொடர போகிறதா சொல்லியிருக்காரு. கட்சி தொடங்கி இதுவரைக்கும் அவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே, அவங்களோட அந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நெறைய நற்பணி எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்களாம். அந்த நற்பணி எல்லாம் செய்யறதுக்கு ஒரு சேவை இதுவோட இருக்கிற இத விட அரசியல்ல இருந்து செஞ்சா இன்னுமே கூடுதலா செய்ய முடியும். அவர ஈடுபடுத்திக்க முடியும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல, நான் வந்து வரேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. இது ஒரு தொழிலா நான் பார்க்க மாட்டேன். இது ஒரு புனிதமான மக்கள் பணியா தான் நான் செய்வேன். இது பொழுதுபோக்கு இல்ல. என்ன அழகான வேட்கை இது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. என்ன முழுமையா இதுல ஈடுபடுத்திக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அதனால இப்போதைக்கு ஒரே ஒரு படம் மட்டும் இந்த பேலன்ஸ் இருக்கு. இந்த அரசியல் பணிக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாம அந்த ஒரு படத்த வந்து முடிச்சு குடுத்துருவேன். அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க இந்த சேவையில மட்டும் தான் நான் தொடர போறேன். அரசியல் சேவையில தான் இருக்க போறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. அரசியலுக்கு வந்துட்டாரு நம்ம தலைவர். பார்ப்போம். அம் என்ன நடக்குது? என்ன மாற்றங்கள் வருது? அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் மாற்றத்தை எதிர்பார்த்து தான் காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாற்றம் விஜயால வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். உங்களோட கருத்து என்ன? நம்ம ஆக்டர் விஜய் வந்து சினிமாவ விட்டுட்டு முழுக்க முழுக்க அரசியல்ல இறங்குறத பத்தி. உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.